டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கி காணப்படும் கிண்டி நூற்றாண்டு மருத்துவமனை. மின்தடையால் பயனாளிகளும் மின்தடையை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நோயாளிகளும் வந்து செல்வோர்களும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கிண்டி மருத்துவமனையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உண்மையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயிர் சிறப்பு மருத்துவமனையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை ஏற்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த மருத்துவமனையில் புற்றுநோய் மற்றும் பிற நோய்க்கான உயிர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மின்தடையானது ஏற்பட்டிருப்பது நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்துடன் முறையிட்டும் கடந்த ஒரு வார காலமாகவே, அதாவது இந்த மருத்துவமனையில் பார்த்தோம்னா விட்டு இந்த மின்தடையானது ஏற்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடையானது ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்து வருகின்றனர். இதில் அவசர சிகிச்சை மற்றும் ஐசியு போன்ற வார்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு, அதாவது வென்டிலேட்டர் மூலம் சுவாசிக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தற்பொழுது மின்சார உதவியுடன், அதாவது வென்டிலேட்டர்களில் ஜெனரேட்டர் மூலமாக தற்போது இயக்கி அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நோயாளிகளுக்கு வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பிற நோயாளிகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகள் என ஆக்சிஜன் வசதி உள்ளிட்டவைகளை, அதாவது நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடையானது ஏற்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது மின்சாரத்துறை அதிகாரிகள் தற்போது அந்த மின்தடையை சரி செய்யும் பணியிலும் தீவிரம் காட்டி வருகின்றனர். உடனடியாக இந்த மின்தடையானது சீரமைக்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய நோயாளி உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன்.